நப்சு எதற்கெல்லாம் ஆசைப்படுகின்றது யோசிச்சு பாருங்க. நம்முடைய நப்சு நம்ம ஆபாசமா ஆசை யோசிக்கிறது இல்ல, வக்கரமா யோசிக்கிறது இல்ல, ரொம்ப மோசமா நடத்துக்கிறது இல்ல. நம்ம வெளிப்படையான ஆசைகளை மட்டுமே நீங்க ஒரு பட்டியல் போட்டு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஆசைகளையும் பட்டியல் போட்டு பாருங்க. அதுல ஆன்மா சார்ந்த, மறுமை சார்ந்த, ரூ சார்ந்த எத்தனை விஷயங்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. எத்தனை விஷயங்கள் இருக்கும். நம்முடைய விருப்ப பட்டியலில் ஒரு இரவு நேர தொழுகை இடம்பெறுமா? ஒரு குர்ஆன் திலாவத் இடம்பெறுமா? ஒரு முறையாவது வானவர்களை சந்திக்க வேண்டும் என்று நினைச்சிருப்போமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக நம்மிடத்தில் நம் மூலமாக ஒரு பணியை வாங்கிக் கொள்ள வேண்டும், அதுக்கான தகுதியை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்குமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுப்பதற்கும் பரப்புவதற்கும் எத்தனையோ நல்ல ஆன்மாக்களை தேர்வு செய்கின்றான். அந்த ஆன்மாக்களில் ஒருவனாக நான் மாற வேண்டும், அதற்கான தகுதியை என்னுடைய ரப்புகளை நிரூபித்து காட்ட வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்முடைய விருப்ப பட்டியலில் இருக்கின்றன.